மலேசியாலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம், மலேசியானா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? மலேசியானா நசி லெmak ஞாபகம் வரும். அப்படின்னா எங்க ஊர் சாப்பாடு. அப்படி ஒரு சாப்பாடு இருக்கா? நசி லெmak சாப்பாடு. நாசி லெmak சாப்பாடு. அது பேரு நசி லெmak. நாசி லெmak. குட் குட். உங்களுக்கு மலேசியா என்ன ஞாபகம்? மலேசியானா இங்க உள்ள கல்ச்சர், மல்டி கல்ச்சர். என்ன மாதிரி எல்லா கல்ச்சரும் இங்க இருக்கு? இங்க மல்டி கல்ச்சர், நிறைய ரிலிஜியன்ஸ் இருப்பாங்க. அதனால மல்டி கல்ச்சர். குட் குட் குட். உங்களுக்கு என்ன ஞாபகம்? பசுமையான நாடு. பசுமையான நாடா? அப்புறம் வேற எல்லாரும் எல்லா மக்களும் ஒண்ணா இருக்கிற இது. ஒண்ணா உட்கார்ந்து சரக்கு அடிக்கலாம். அதெல்லாம் இல்ல. இல்ல நீங்க அடிச்ச ஜூஸ் சொல்லல, அங்க பார்த்து சொன்னேன். அந்த சரக்கு சொன்னேன், நீங்க அடிச்ச சரக்கு சொல்லல. சரி, நீங்க குடிச்ச ஜூஸ் சொல்லல. உங்களுக்கு மலேசியா என்ன ஞாபகம்? வெரைட்டி ஆஃப் ஃபுட் நிறைய. அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழுக்கு எப்படி சாப்பாடு இருக்கோ அதே மாதிரி மலாய்க்காரங்களுக்கு அவங்க ஃபுட் எல்லாம் இருக்கு. அப்புறம் சைனீஸ்க்கு இருக்கு. ஸோ எல்லா 3 வகையான. இப்ப நீங்க சைனாக்கு போனீங்கன்னா அந்த நாட்டோட சாப்பாடு சாப்பிடலாம். இப்ப மலேனா இங்க உள்ள நாட்டோட சாப்பாடு. பெருசா போய்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்குன்னா முக்காவாசி வந்து தமிழ்நாட்டுக்கு போனாதான் அந்த மாதிரி ஃபுட் கிடைக்கும். இங்க மலேசியால வந்து 3 இன உணவுமே எல்லாமே கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். நீங்க இப்ப வாழை இலை சாப்பாடோ இல்ல பிரியாணியோ அதே மாதிரி மலாய்க்காரங்களோட இது பண்ணீங்கன்னா அவங்களோட ஃபுட் இருக்கும். சைனீஸோட ஈஸியா இருக்கும். உங்களுக்கு எந்த சாப்பாடு சாப்பிடுறதா டேஸ்ட் பண்ணுங்க. சூப்பர். சோ இவங்க கூட பேசினாலே ரொம்ப அவங்க வந்து சாப்பாடு விஷயத்தை தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. யாரு கேட்டாலும் சாப்பாடு நல்லா இருக்கும், நல்லா இருக்கும் சொல்றாங்க. இன்னொன்னு சோறு சாப்பாடு தானுங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் சாப்பாடு தான் முக்கியம். கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு என் ஃபேமிலிக்கு சோறு தான்டா லட்சியம். ஸோ லைக் வந்துட்டு அவங்க வந்து இந்த இடத்த வந்து ரொம்ப லைக் பண்ணி இங்க அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. சேம் டைம் வந்து நம்ம தமிழ்நாடே மறந்துட்டாங்க. அவங்க தமிழ் பேசிட்டு இங்க இடத்துல வந்து சூப்பரா இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மலேசியா தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு சல்யூட் கொடுத்துடலாம். நீங்க சூப்பரா பேசுற நம்ம மலேசியா தமிழர்களுக்கு